ஞாயிற்றுக்கிழமை இன்று திருவாரூர் ஜிஹெச் நுழைவாயுவில் வடை பாயசத்தோட யாரு அன்னதானம் வழங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா பாட்டி என்ன வரும் உங்களுக்கு? திருமங்கலக்கோட்டை நடித்தர். எங்க வந்திருக்கீங்க? ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கோம். யாருக்கு உடம்பு சரியில்லை? கட்டி தலையில. இதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு மக்களே. இவங்க எல்லாருக்கும் வடை பாயசத்தோட யாரு அன்னதானம் வழங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் வேலுடையார் ஸ்கூல் ஹெச்எம் முன்னாள் ஹெச்எம் ஐயா சுந்தர் ஐயாவோட நினைவு நாளுக்கு தான் அவங்க குடும்பத்தினர் சுந்தர் ஐயா நினைவு நாளுக்கு தான் அன்னதானம் வழங்குறாங்க. உங்க எல்லாருக்கும் வடை பாயசத்தோட அன்னதானம் வழங்க சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கணும் குடும்பமெல்லாம். குடும்பம் நல்லா இருக்கணும். உங்க குடும்பம் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். குடும்பம் நல்லா இருக்கணும். உங்க குடும்பம் நல்லா இருக்கணும். நாங்கள் இந்த அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். இத்தனை பேரோட பசியை போக்குறது இன்னைக்கு ஐயாவோட குடும்பம் தான். பார்த்தீங்கன்னா ஐயாவோட நினைவு நாளுக்கு தான் அவங்க குடும்பத்தினர் அன்னதானம் வழங்குறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா இருக்கணும். நன்றி நன்றி நன்றி. அவங்க குடும்பத்தினர் தான் இன்னைக்கு ஐயாவோட நினைவு நாளுக்கு உங்க எல்லாருக்கும் வடை பாயசத்தோட அன்னதானம் வழங்க சொல்லியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை திருவாரூர் ஜிஹெச் நுழைவாயுவில் வடை பாயசத்தோட இத்தனை பேர் பசியை போக்குற சுந்தர ஐயா குடும்பமே நல்லா இருக்கணும் 7 தலைமுறைக்கும் மக்களே. ஏன்னா ஒருத்தவங்க பசியை போக்குறது சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்டுக்கு போக முடியாமல் இருக்கீங்க. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை அது உங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஆனால் உங்க கஷ்டத்தை எங்கே இருந்துட்டு உங்க பசியை திக்கிறாங்களே அவங்க குடும்பமே நல்லா இருக்கும். குட்டி எல்லாம் நல்லா இருக்கும். குடும்பமே நல்லா 7 தலைமுறைக்கும் அவங்க நல்லா இருப்பாங்க. நன்றி நன்றி. சாப்பாடு விடுங்க, எடுத்து விடுங்க.